வணக்கம் அன்பான நேயர்களே, நான் உங்கள் தேவி சங்கரி. இந்த ஆடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம பார்க்க போற சிறுகதையின் தலைப்பு வானத்து நிலவு. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இரவு பொழுதின் இருட்டு அந்த தெருமுழுக்க வியாபித்திருந்தது. ஆங்காங்கே ஒன்றிரண்டு தெருவிளக்குகள் எரிந்து கொண்டு இருட்டை வெளிச்சமாக்கி கொண்டிருந்தது. தெருநாய்களின் ஓலங்களும் தெருவில் புழுதியை வாரி இறைத்துக் கொண்டு செல்லும் லாரி ஓசைகளும் காதுகளில் விழுந்து கட்டிலில் தூக்கம் வராமல் புரண்டு படுத்தாள் காயத்ரி. மெல்ல எழுந்து ஜன்னல் திரையை விலக்கி வானத்தை வெறித்தாள். இருட்டு நீல வானத்தை மாற்றி இருந்தது. ஆனால் பளீர் என்று நிலவு மட்டும் தன் வெளிச்சக் கீற்றுகளை வாரி இறைத்துக் கொண்டு இருந்தது. கண்கள் மீண்டும் அந்த நிலவையே வெறித்தது. மனம் வெறுமையாய் உணர்ந்தாள். அண்ணன் பேசிவிட்டு சென்ற வார்த்தைகள் அவளுக்குள் மீண்டும் ஓடியது. இந்த காலத்தில் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வது ஒன்றும் குற்றமில்லை. எனக்கு மட்டும் அவள் மேல் அக்கறை இல்லையா என்ன? எத்தனை காலம்தான் அவள் தனி மரமாய் வாழ முடியும்? பெற்றவர்கள் உயிரோடு இருக்கும் வரை துணையாய் இருப்பீர்கள். உங்களுக்கு பிறகு சரி, நான் இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். துரதிர்ஷ்டவசமாய் எனக்கும் ஏதாவது ஒன்று என்றால் அவளுக்கு யார் துணை? பேசிக்கொண்டே போனவனை ராமசாமியின் குரல் தடுத்து நிறுத்தியது. டேய் மடப்பயலே, ஒழுங்கான வார்த்தையை பேசுடா. எனக்கு மட்டும் காயத்ரி மேல் அக்கறை இல்லை என்றா நினைக்கிறாய்? நீ சொல்வதும் எனக்கு யோசனை இல்லாமல் இல்லை. சரி சரி, உனக்கு வேலைக்கு நேரமாச்சு, கிளம்பு, சாயந்தரம் பேசிக்கொள்ளலாம் என்று கூறி அவனை வழி அனுப்புவதிலேயே குறியாயிருந்தா கருணாகரனின் அப்பா ரிட்டையர்டு குமாஸ்தா. அப்பாவின் மனம் புரிந்தவனாய் அவரை சற்று நேரம் முறைத்து பார்த்து கொண்டு நின்றான் கருணாகரன். காயத்ரியின் அண்ணன், திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு சொந்தக்காரன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன், பிறகு உங்கள் இஷ்டம் என்று கூறி சென்று விட்டான். உள்ளிருந்து அத்தனை பேச்சுகளையும் கேட்டுக்கொண்டிருந்த காயத்ரிக்கு கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. கடவுளின் சோதனைக்கு என் வாழ்க்கைதானா கிடைத்தது? மனதிற்குள்ளேயே அழுதாள். எத்தனை கனவுகளுடன் அவள் திவாகரை கைப்பிடித்தாள். அப்பா அம்மா பார்த்த மாப்பிள்ளைதான், அவளுக்கும் பொருத்தமாய் இருந்தான். இன்ஜினியரிங் படித்திருந்தான். கோவிலில் இவளை பார்த்துவிட்டு அப்பா அம்மாவுடன் பெண் கேட்க வந்தான். எல்லாம் கனவு போல நடந்தது. பெரிய இடம், பையன் நன்றாக படித்திருக்கிறான், கை நிறைய சம்பாதிக்கிறான், வேறு என்ன வேண்டும்? ஒரே வாரத்தில் தாம்பூலம் மாற்றி கோவிலில் திருமணமும் முடித்து விட்டார்கள். வரவேற்பு மட்டும் 2 வாரம் கழித்து வைத்துக் கொள்ளலாம் என சொல்லிவிட்டான் திவாகர். 3 நாட்கள் அவனுடன் அவள் வாழ்ந்த நாட்கள். அந்த 3 நாட்களும் எத்தனை போன் கால்கள், வாழ்த்து மடல்கள், தொழில் சம்பந்தமான போக்குவரத்துகள். புது பெண்ணுக்கே உரிய வெட்கத்தோடு அவன் முகம் பார்த்து பேசிய பேச்சுக்களை அவள் விரல் விட்டு எண்ண வேண்டியதாய் இருந்தது. அவனுடன் வாழ்ந்த அந்த 3 நாட்களில் முழுவதுமாய் அவனை புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே மரணம் அவனை தழுவி கொண்டது. வெளியூரிலிருந்து வரும் தன் நண்பனை வரவேற்கச் சென்றவன் லாரியின் சக்கரத்தில் மாட்டி அதே இடத்தில் இறந்து போனான். அதிர்ச்சியில் உறையும் முன்பாகவே திவாகரின் பெற்றோர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அவளை மரணத்தை நோக்கி ஓட வைத்தது. இவளை கட்டிய நேரம் என் மகன் போய் சேர்ந்து விட்டானே, அப்போதே நினைத்தேன் வேண்டாமடா என்றேன். கேட்டானா? ஒத்தை காலில் நின்றானே. இப்படி அல்ப ஆயுசில் செல்லத்தானா அந்த பரபரப்பு? கடவுளே! மாமியாரின் குரல் அழுகையுடன் அலறி புடைத்தது. மயங்கி விழுந்தவள்தான். எல்லாம் நடந்து முடிந்து தாய் வீட்டிற்கு வந்து விட்டாள். வருடமும் 2 ஓடிவிட்டது. தனியார் கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விட்டான் கண்ணன் கருணாகரன். அவ்வப்போது தங்கையை பார்த்து கண்கலங்குவான். அழகே ஓவியமாய் இருக்கும் தங்கையின் நிலை அவனுக்குள் பெரும் சோகத்தை எழுப்பி இருந்தது. அத்துடன் அவள் வாழ்க்கை முடிந்து விட்டதாய் அவன் நினைக்கவில்லை. கடவுள் நிச்சயம் வழிகாட்டுவார் என நம்பினான். அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை. நண்பன் குமரன் பள்ளி தோழன். நெடுநாட்களுக்கு பிறகு இருவரும் சந்திக்கவே பரஸ்பர அன்பை பரிமாறிக்கொண்டார்கள். பிறகு இரு குடும்பத்தார் பற்றி நலன் விசாரிப்புகள். அப்போதுதான் கருணாகரன் தன் தங்கை காயத்ரி பற்றி கூறினான். சற்று நேரம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த குமரனுக்கு அவனிடம் கேட்கலாமா வேண்டாமா என்றிருந்தது. அவன் தயக்கத்தை புரிந்தவனாய் கருணாவும், சும்மா சொல்லுடா, என்னிடம் உனக்கு என்ன தயக்கம் என்றான். கருணா, என்னை பற்றி உனக்கு தெரியும். தொழிலில் கொடிகட்டி பறக்கிறேன். வசதி வாய்ப்புகளுக்கு ஒன்றும் குறைவில்லை. ஆனால் வாழ்க்கைதான் என்றவனை உற்று நோக்கினான் கருணாகரன். ஆமாம்டா, நீ நினைப்பது போல் நான் மனைவியுடன் வாழவில்லை. திருமணத்திற்கு முன்பே அவள் வேறு ஒருவனை காதலித்தாளாம். கட்டாய திருமணம் செய்து வைத்து விட்டார்களாம் அவள் பெற்றோர். வேறு வழியில்லாமல் திருமணத்திற்கு சம்மதித்து விட்டாளாம். சொல்லி அழுதாள். அவள் பெற்றோரை வரவழைத்து அவள் நிலையை சொல்லி அவளை அவன் காதலுடனே சேர்த்து வைத்து விட்டேன். முறைப்படி விவாகரத்தும் கொடுத்து விட்டேன். எதுக்கடா 2 பேர் வாழ்க்கையும் வீணாக்கி கொண்டு? அதுதான் அந்த முடிவெடுத்து விட்டேன். என் முடிவால் அம்மா அப்பாவுக்கு கூட என் மேல் வருத்தம் தாண்டடா. 4 வருடம் ஓடிவிட்டது. அம்மாவும் அப்பாவும் திருமணத்திற்கு வற்புறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். எனக்கும் யோசனைதான். இப்படியே இருந்துவிட முடியாதுதான். என்னை புரிந்து கொண்டு நிஜமா நேசிப்பவளைத்தான் மனம் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். நீ காயத்ரி பற்றி சொன்னவுடன் அவளையே ஏன் மனம் செய்து கொள்ளக்கூடாது என்று நினைத்தேன். இந்த காலத்தில் மறுமணம் செய்து கொள்வது ஒன்றும் தப்பில்லையே. இதற்கு உன் குடும்பத்தாரும் உன் தங்கை காயத்ரியும் சம்மதித்தால் நிச்சயம் மனம் புரிந்து கொள்கிறேன் என்று கூறியவனை கண்ணீருடன் தழுவி கொண்டான் கருணாகரன். நண்பன் சொன்னதை பற்றி தான் அன்று அப்பாவிடம் பேசிவிட்டு சென்றான். கோதண்டத்திற்கு மகனின் பேச்சு மீண்டும் மீண்டும் மனசுக்குள் ஒலித்து கொண்டே இருந்தது.
நெடுநேரம் உறங்கவில்லை. அவர் மகனின் வருகைக்காக காத்திருக்கத் தொடங்கினார். சமையல் அறையில் அம்மா புனிதவதிக்கு உதவியாய் காய்களை நறுக்கி கொடுத்து கொண்டே இருந்தாள் காயத்ரி. அண்ணன் கருணாகரன் வரும் நேரமும் அப்பாவின் குரலும் ஒலிக்கவே மெல்ல கவனத்தை அவர்கள் பக்கம் திருப்பினாள். கருணா, நீ சொன்னதை யோசித்து பார்த்தேன். காயத்ரிக்கு குமரனை விட பொருத்தமானவன் வேறு யாரும் இருக்க முடியாது. காயத்ரி பாவம்டா. செவனேன்னு இருந்தவளுக்கு திடீரென்று வரன் வரவே என் மகள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் மனமுடித்து வைத்தேன். இப்படியெல்லாம் ஆகும் என்று நான் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லையடா என்று குலுங்கி அழுதவரை ஆசுவாசப்படுத்தினான் கருணாகரன். நான் பழமையானவன் தானப்பா, அதற்காக புதுமையை வெறுப்பவன் இல்லை. என் மகளின் எதிர்காலம் கேள்விக்குறியோடு நிற்பதை என்னால் மட்டும் சகித்து கொள்ள முடியுமா என்ன? நீ சொன்னது சரி. எங்களுக்கு பிறகு அவளுக்கும் ஒரு துணை வேண்டுமல்லவா? அது குமரன் தான் என முடிவெடுத்து விட்டேன். நீ உன் தங்கைக்கு குமரனையே மனமுடித்து வையப்பா என்றவரை கண்களில் கண்ணீருடன் பார்த்தான் கருணாகரன். அவர்கள் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த காயத்ரிக்கும் ஆனந்த அதிர்ச்சி. அவள் மனம் இரவின் வருகையை அவளுடன் எதிர்நோக்கியது. ஆம், அப்போதுதானே அவள் தன் தோழி வானத்து நிலாவிடம் தன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள முடியும்.